So friends, welcome to Bright Future channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன காலேஜுக்கு விசிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செங்குந்தர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இந்த காலேஜ் நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ் இங்க லொகேட்டா இருக்கு, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், கிளாஸ் ரூம் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும், ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். மொபைல்ல அந்த காலேஜ்ல யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறது விஷயத்தையும், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோடிங் எல்லாம் எப்படி இருக்கும், கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஸ்டூடண்ட்ஸ் ரிவ்யூவோட இந்த வீடியோல பார்க்கலாம். செங்குந்தர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், சோ இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செங்குந்தர் காலேஜ் ஆஃப் நர்சிங், செங்குந்தர் காலேஜ் ஆஃப் பார்மசி இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே வந்து கேம்பஸ்ல நமக்கு இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம்பஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இந்த காலேஜ் எங்க லொகேட்டா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா குமரமங்கலம் அப்படிங்கற ஊர்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2001ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் யாரோட அப்ளைட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளைட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. யாரோட அப்ரூவல் வாங்கிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஏஜிசி மூலம் அப்ரூவல் வாங்கிருக்காங்க. ரெகக்னைஸ்ட் பை யுஜிசி. அது மட்டும் இல்லாம நாக்ல பாத்தீங்கன்னா ஏ கிரேட் வாங்கிருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. யுஜி ப்ரோகிராம் அண்ட் பிஜி ப்ரோகிராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பி லைன்ல பாத்தீங்கன்னா சிஎஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக்ல பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மல்டிமீடியா, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஇசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஐஓடி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்சஸ் எடுத்து நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் பார்மசி. செங்குந்தர் காலேஜ் ஆஃப் பார்மசில என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிஃபார்ம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 4 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டி ஆஃபர் பண்றாங்க, டிஃபார்ம் ஆஃபர் பண்றாங்க. ஃபார்ம் டி பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ டிஃபார்ம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜி லைன்ல எம்ஃபார்மும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் நர்சிங், நர்சிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் பாத்தீங்கன்னா நர்சிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா செங்குந்தர் காலேஜ் ஆஃப் அலைட் கேர்ள்ஸ். சோ அலைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஓடிஐடி ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எல்டி, ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல நீங்க ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். மொபைல பாத்தீங்கன்னா சைலண்ட்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா தனித்துவமும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் சரௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல லைப்ரரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாவே கொடுத்திருக்காங்க. சோ இந்த லைப்ரரியில பாத்தீங்கன்னா 50,000 புக்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 ஜர்னல்ஸ் மேலே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ லைப்ரரின்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் லைப்ரரியும் இந்த காலேஜ்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரைஸ்டு செய்யப்பட்ட மாடர்ன் டிஜிட்டல் லைப்ரரியும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிலபஸ்க்கு தேவையான விஷயத்தையும் மத்த விஷயத்தையும் ஸ்டூடண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட் நல்லாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் நீட் அண்ட் கிளீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா ஹாஸ்டல் ரூம் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராவே கொடுத்திருக்காங்க. 24/7 வைஃபை கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்றதுனால அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இங்க படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்க 4-5 டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா கவர் பண்றாங்க. அரௌண்ட் 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, நீங்க என்ன டிபார்ட்மென்ட் அப்படி ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் சண்முதி from IT department first year. Sandhya from IT department. I am Indu from IT department. I am Jinda from IT department. ஓகே, எல்லாரும் ஐடி டிபார்ட்மென்ட் தான். சோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஆமா. ஓகே, இந்த யார் டேஸ் காலேஜ், யார் ஹாஸ்டல்? நான் ஹாஸ்டல். நீங்க ஹாஸ்டல். ஆமா. சரி, ஓகே. ஹாஸ்டல்னு சொல்றீங்க, இந்த ஃபுட் நல்லா இருக்கா? ஓகே. ஃபுட் மத்த காலேஜ்ல நீங்க கம்பேர் பண்ணா ஃபுட் இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சோ நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தேனி. சோ தேனினா உங்களுக்கு யார் இந்த காலேஜ் ரெஃபர் பண்ணாது, எப்படி இந்த காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு வெப்சைட்ல பார்த்தேன். அப்புறம் ஒரு இங்க படிச்ச ஒரு சீனியர் ஒருத்தவங்க கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காலேஜ். சோ அதனால ஜாயின் பண்ணேன் இங்க. ஓகே, சீனியர் சொன்னதுக்கு அப்புறம் கொஸ்டின் தோணுது. சோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சீனியர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. அதையா படிச்சுட்டு அந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஐடியா இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். இங்க கோர் கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா மெம்பர்ஸுமே பிளேஸ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கில் இருந்தா கண்டிப்பா பிளேஸ் ஆயிடலாம் இங்க. ஸ்கில்ஸ் இருந்தா நல்லா பிளேஸ் ஆயிடலாம். அப்ப அந்த ஸ்கில்ஸ் வேணும்னா இங்க டீச்சிங் நல்லா இருந்தா மட்டும் தான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். டீச்சிங் நல்லா இருக்கா? டீச்சிங்ஸ்லாம் எல்லாமே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எல்லாமே இங்க டீச் பண்றாங்க. சோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் போறோம் அப்படின்னா நம்ம ஐடி சைடு போறோம். நீங்க ஐடி எடுத்துருக்கீங்க, ஐடி சைடு போறோம் அப்படின்னா கண்டிப்பா லாங்குவேஜ் சொல்லணும். சிஆர் இருக்கும், பைத்தான் இருக்கும், ஜாவா இருக்கும். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்சுட்டீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்றீங்க. சோ உங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களா?
இல்ல நான் வந்து பயோமேக்ஸ் தான் எடுத்தேன் ஸ்கூல்ல. இங்க வந்துதான் கம்ப்யூட்டர் எல்லாமே கோடிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சி லாங்குவேஜ் C+ மட்டும் இருக்கு. அது மட்டும் இப்போ கத்துட்டு இருக்கோம். மேபி செகண்ட் இயர் தேர்ட் இயர் போறப்போ இன்னும் இன்டீரியரா எல்லா லாங்குவேஜ்மே சொல்லி தருவாங்க. சரி ஓகே, நீங்க 12th மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கீங்க. சோ இங்க வந்து டைரக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது ஐடி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பேசிக்கான கோடிங் நாலேஜ் இருக்காது. சோ இங்க வந்து சொல்லி தரது புரியுதா? இல்ல டவுட்னு கேட்டா உங்க பக்கத்துல சொல்லி தராங்களா இல்ல ஸ்டாஃப் சொல்லி தராங்களா? ஸ்டார்டிங் வந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. லாங்குவேஜ் இதெல்லாம் கோடிங் ப்ரோக்ராம் எல்லாமே படிக்கிறதுக்கு. அப்புறம் இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே டீச் பண்றது, போக கிளாஸஸ் எல்லாம் போக போக ஓரளவு நல்லா புரிஞ்சுது. அப்புறம் டவுட்னா கேட்டு கிளாரிஃபை பண்ற விதம் எல்லாமே ஓகே சூப்பர். அதுல இருந்து ஓரளவு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம். சோ நீங்களும் மேக்ஸ் பயாலஜி படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல டைரக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்க மேக்ஸ் பயாலஜி. சோ உங்க ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னு கேட்டீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் நல்லா சொல்லி தராங்களா இல்ல பக்கத்துல யாராச்சும் ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்லி தராங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ இவங்க ஒருத்தர் தான் எங்க ஹாஸ்டல் நீங்க டேஸ் காலம் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கரெக்டா டைமுக்கு வந்து பஸ் வந்துடுது. டைமுக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பி எவ்வளவு சேஃபானாலும் டைம் ஆனாலும் சேஃபா கொண்டு போய் விடுறாங்க. சோ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. டைமுக்கு எல்லா ஊருக்குமே பஸ் அவைலபிளா சோ இருக்கு. இங்க இருந்து உங்க ஊர் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி? நான் ரொம்ப நியர்பைல தான் இருக்கேன். திருச்செங்கோடு ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல போயிடுவேன். நான் ஓகே, நீங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். 1 hour. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? நாமக்கல். சோ அங்க நாமக்கல் வரைக்கும் பஸ்ஸஸ் வருது. சோ இதை தாண்டி பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப நாமக்கல் தாண்டி பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்சதுன்னா என்ன? ஏதாச்சும் ஈவெண்ட்ஸா இருக்கலாம், கல்ச்சுரல்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நீங்க வந்து காலேஜ் ஸ்டார்டிங்ல வரப்பயே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 1 month ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. சோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. 1 month ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் காமனா நமக்கு வந்துட்டு 2 or 3 days வந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ அதுக்கு பேஸ்டான சர்டிபிகேட்ஸ் இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இந்த 1 month. ஸோ 1 month கோர்ஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தி பேசிக்கா சொல்லி தராங்க. ஸோ இதை தாண்டி படிப்பை தாண்டி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருக்கா? நிறைய கோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சர்டிபிகேட்லாம் ரெஃபர் பண்றாங்க. அப்புறம் இப்போ வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈகிள் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இப்போ ஆரி ஒர்க் அப்புறம் ஸ்டிச்சிங் எல்லாமே இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ஈவினிங் 5 o'clock to 7 o'clock 2 hours. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்லை எல்லாமே கலந்துக்கணுமா? அதே இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய காலேஜஸ்லயே லோ ஃபீஸ்ல பாத்தீங்கன்னா பெஸ்டான காலேஜ், அதுவும் பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்னு தாராளமாக நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நர்சிங் அண்ட் பார்மசி அலைட் எல்லாம் பாத்தீங்கன்னா லோ ஃபீஸ்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லோ ஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பெஸ்டா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். TNPSC அண்ட் SSC பேங்கிங் எக்ஸாமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ராய் அகாடமி மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு பெஸ்டான காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.